மைக் 3 மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்ட விவகாரத்தில் இரு தரப்பினர் மீது எந்த அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை விசிகாவினர் தாக்கியது தொடர்பாக பார் கவுன்சில் தலைவருக்கு புகார் கடிதம் எழுதிய தனக்கு மிரட்டல் வருவதால் பாதுகாப்பு கேட்டு கடலூரை சேர்ந்த வழக்கறிஞர் கே பாலு உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக இரண்டு தரப்பினர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது நீதிபதி ஒரு தரப்பு மட்டும் சேர்ந்து ஒரு வழக்கறிஞரை தாக்கிய நிலையில் எதன் அடிப்படையில் இரண்டு பிரிவினர் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினார். இந்த விஷயத்தில் சம்பவத்தை கட்டுப்படுத்த வேண்டிய தலைவர் அதற்கு பதிலாக தூண்டும் விதத்தில் செயல்படுவதாக தெரிகிறது என்றும் கூறினார். தொடர்ந்து சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். டாஸ்மாக் கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை அமல்படுத்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் மது பாட்டில்கள் வீசப்படுவதை தடுக்க 10 ரூபாய் அதிகம் வைத்து விற்பனை செய்து காலி பாட்டில்களை திரும்ப பெறும் பட்சத்தில் 10 ரூபாயை திரும்ப அளிக்கும் திட்டத்தை அமல்படுத்த சுற்றுச்சூழல் வன பாதுகாப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வு உத்தரவிட்டது. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளுக்கு 90 லட்சம் பாட்டில்கள் விற்கப்படும் நிலையில் காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை நவம்பர் 30ஆம் தேதிக்குள் மாநிலம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டனர். எந்த கால அவகாசமும் நீட்டிக்கப்பட மாட்டாது எனவும் தெரிவித்தனர். நீர்நிலைகளில், பொது இடங்களில், வயல்வெளிகளில் ஒரு காலி பாட்டில் கூட காண முடியாத நிலையை உருவாக்க திறமையான நடவடிக்கைகளை எடுக்க அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை டிசம்பர் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டைக்கு சொந்தமான இடத்தில் நடத்தப்பட்டு வந்த டாஸ்மாக் கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. அம்பத்தூர் தொழிற்பேட்டை சிட்கோவுக்கு சொந்தமான இடத்தில் வாவின் அருகில் டாஸ்மாக் கடை புதியதாக தொடங்கப்பட்டது. இந்த பகுதியில் வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலை அமைக்க மட்டுமே அனுமதி உள்ளது. இதனை மீறி அந்த பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டு கடந்த 3 நாட்களாக வியாபாரம் நடைபெற்று வந்தது. தொடர்ந்து சிட்கோ கிளை மேலாளர் உத்தரவின் பேரில் கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் வருவாய்த்துறையினர் டாஸ்மாக் கடைக்கு சீல் வைத்தனர். இதனிடையே சீல் வைக்க விடாமல் கட்டிடத்தின் உரிமையாளர் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வரும் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்படி தியாகராய நகர், வண்ணாரப்பேட்டை, கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புரசைவாக்கம், பூக்கடை, தியாகராய நகரில் கூடுதல் ட்ரோன், சிசிடிவி மூலம் கண்காணிக்கவும் LED திரையில் பாதுகாப்பு அறிவுரைகளை உள்ளிட்டவற்றுக்கு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள், வணிக வளாகங்களில் சுழற்சி முறையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 108 ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. சென்னை முழுவதும் 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முறையாக வழக்கறிஞர் உடை அணியாமல் விசாரணைக்கு ஆஜரான வழக்கறிஞரும் பாஜக மாநில செயலாளருமான அஸ்வத்வாமனுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்துள்ளது. நாகை தலைஞாயிறு பேரூராட்சி துணைத் தலைவர் கதிரவன் முன்ஜாமீன் கோரிய வழக்கு நீதிபதி ராஜசேகர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காணொலி வாயிலாக ஆஜரான வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் வழக்கறிஞர் கோட் அணியாமல் வெள்ளை சட்டை மட்டுமே அணிந்திருந்தார். இதனை பார்த்த நீதிபதி நீதிமன்றத்தில் கண்ணியத்துடன் ஆஜராக வேண்டாமா என அதிருப்தி தெரிவித்தார். தோள்பட்டை வலிக்காக மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதாகவும் அதனால் கோட் அணியாமல் ஆஜரானதாகவும் அஸ்வத்தாமன் கூறினார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி இது தொடர்பாக அஸ்வத்தாமன் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுப்பதாகவும் அக்டோபர் 22ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கவும் உத்தரவிட்டார். மணப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் படுகொலை வழக்கில் மேலும் ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது.
கடந்த ஜூன் 27ஆம் தேதி மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஜேபி கார்டன் பகுதியில் வசிக்கும் நிகிதா என்ற பெண் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு வந்தபோது தனது நகை காணாமல் போனது குறித்து புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் திருப்புவனம் காவல் நிலையத்தில் தனிப்படை காவலர்கள் கோவில் காவலாளி அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்து சென்றனர். அந்த விசாரணையின் போது அஜித்குமார் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்தார். தொடர்ந்து தனிப்படை காவலர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் காவல்துறை வாகன ஓட்டுநராக பணியாற்றிய ராமச்சந்திரனை 6வது குற்றவாளியாக வழக்கில் சேர்த்து அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து உட்கொண்ட 25 குழந்தைகள் பலியான விவகாரம் தொடர்பான சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதற்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேரவையில் பேசுகையில், இருமல் மருந்து பறிமுதல் செய்யப்பட்டு நிறுவன உரிமையாளர் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என தெரிவித்தார். மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் உற்பத்தியை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். குழந்தைகள் பலிக்கு காரணமான ஸ்ரீசன் பார்மா மருந்து நிறுவனத்திற்கு அதிமுக ஆட்சியில்தான் உரிமம் வழங்கப்பட்டது எனவும், கோல்ட்ரிப் நிறுவனம் தொடங்கப்பட்ட 2011ஆம் ஆண்டில் இருந்து ஒருமுறை கூட மத்திய மருந்து கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வு செய்யவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். 2019 முதல் 2022 வரை 5 முறை மாநில அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வு செய்து அபராதமும் உற்பத்தி நிறுத்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாகவும் அவர் பேசினார். நெல் கொள்முதல் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, விவசாயிகளிடம் இருந்து ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட 15 லட்சம் நெல் மூட்டைகள் திருவாரூரில் கிடங்கில் உள்ளதாக தெரிவித்தார். இதனால் 15 லட்சம் நெல் மூட்டைகளை குடவுனுக்கு கொண்டு சென்ற பின்பு மீண்டும் நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகளை அடுக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களில் தற்போது வரை போதுமான நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படவில்லை என இபிஎஸ் குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையங்களிலும் 600 மூட்டைகள் மட்டுமே நாள் ஒன்றுக்கு கொள்முதல் செய்யப்படுவதாகவும் அவர் பேசினார். நெல் கொள்முதல் நிலையங்களில் தினமும் 600 மூட்டைகளுக்கு பதிலாக 1000 மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் இபிஎஸ் வலியுறுத்தினார். தாவேகா சேலம் மாவட்ட செயலாளர் வெங்கடேசனுக்கு நிபந்தனை ஜாமீன் விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அப்போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதாக சேலம் கிழக்கு மாவட்ட தாவேகா செயலாளர் வெங்கடேசன் கைது செய்யப்பட்டார். அவரது ஜாமீன் மனுவை கரூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்யவே மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் வெங்கடேசனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளன. சாலைகள் தெருக்களில் ஜாதி பெயர்களை மாற்றுவது குறித்த இறுதி முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் குடியிருப்புகள் தெருக்களின் ஜாதி பெயர்களை நீக்க முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உள்நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்ய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜாதி பெயர்கள் நீக்குவது குறித்து மாநில அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கது என நீதிபதிகள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் இதற்கான வழிமுறைகள் குறித்து தெளிவுபடுத்தப்படவில்லை என்பதால் அது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதுவரை மக்கள் கருத்து கேட்பது, ஆய்வு நடத்துவது என செய்து கொள்ளலாம் எனவும், அதனால் இறுதி முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சி அமைய அயராது உழைப்போம் என தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை மாநிலம் முழுவதும் அக்கட்சியினர் உற்சாகத்தோடு கொண்டாடி வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திலும் கொண்டாட்டம் களை கட்டியது. அலுவலகத்தில் வளாகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பின்னர் கட்சி கொடியையும் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அவர் இனிப்புகளையும் வழங்கினார்.
தீபாவளிக்கு பொருட்கள் வாங்க மக்கள் ஏராளமானோர் செல்வதால் சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக சாரல் மழை பெய்து வருவதாலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஏராளமானோர் கடைகளுக்கு கார்கள், ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதேபோல் பல்லாவரம், தாம்பரத்திலும் கடும் நெரிசல் ஏற்பட்டது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் ரயில் சக்கரத்தில் சிக்கி சென்ற முதியவரை சுமை தூக்கும் தொழிலாளி சாதுரியமாக காப்பாற்றிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. வடக்கு ரயில்வே நிலையத்தில் திருவனந்தபுரம் செகந்திராபாத் விரைவு ரயிலில் திருவனந்தபுரத்தில் இருந்து 64 வயது முதியவர் பயணித்தார். எர்ணாகுளத்தில் ரயில் நின்றபோது பொருட்கள் வாங்க இறங்கியவர் ரயில் புறப்படுவதைக் கண்டு வேகமாக ஓடி சென்று ரயிலில் ஏறினார். அப்போது நிலை தடுமாறி நடைமேடையில் விழுந்த அவர் சிறிது தூரம் இழுத்து செல்லப்பட்டார். தொடர்ந்து அவரை லாவகமாக இழுத்து சுமை தூக்கும் தொழிலாளி காப்பாற்றினார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மைக் 3 மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.